ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த ஒரு சின்ன வீடியோவில் நாம் பார்க்க போகிறது வந்து டெக்னிக்கல் அனாலைசிஸோ அல்லது ஃபண்டமெண்டல் அனாலைசிஸோ அல்லது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸோ இல்லை கேண்டில் ஸ்டிக் பற்றியோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜியை பற்றியோ இல்லை, கம்ப்ளீட்டாக வேறு சப்ஜெக்ட். ஆமாம், நம்ம வந்து இந்த வீடியோவில் ட்ரேடிங் சைக்காலஜி அதை பற்றி பார்ப்போம். இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட ஆரம்பிச்சிருவோம். நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம் கிரிக்கெட். இப்போ கிரிக்கெட் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு ஃபேமஸ் பேட்ஸ்மேன் மேபி ஷேவாக், டெண்டுல்கர், இவங்களுக்கு கோச் இருக்காங்க இல்லையா? அந்த கோச்சுக்கு ஆக்சுவலாக இவங்கள விட கிரிக்கெட்டை பற்றி நிறையா தெரியும். இவங்களோட கோச்சுக்கு எந்த பாலை வந்து எப்படி ஃபேஸ் பண்ணணும், ஸ்பின் பாலை வந்து எப்படி ஃபேஸ் பண்ணணும், ஒரு பவுன்ஸ் ஆகி ஒரு யார்க்கர் வருது அதை எப்படி பண்ணணும், என்ன மாதிரியான அந்த கால் பொசிஷனை வைக்கணும், பேட்டிங் பிடிச்சிக்கிட்டு நிற்கிற பொசிஷன் எப்படி இருக்கணும்னு ஏகப்பட்ட விஷயங்கள் ஆக்சுவலாக அந்த பேட்ஸ்மேனை விட இந்த கோச்சுக்கு தெரியும். பட் அந்த கோச்சால் இவங்க அளவுக்கு ஒரு ஃபேமஸான பேட்ஸ்மேனாக ஆக முடியாது. ஈவன் அவங்க ஏர்லியர் பேட்ஸ்மேனாக இருந்தால் கூட ஒரு ரொம்ப பெரிய ஃபேமஸ் பேட்ஸ்மேனாக இருந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறது ஒரு பார்ட், அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது இன்னொரு பார்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிரிக்கெட் விஷயத்துலேயே பாருங்கள், ஒரு கோச்சுக்கு எல்லா விஷயமும் தெரியும். அவர் வந்து ரிலாக்ஸ்டாக சொல்லிக் கொடுக்க முடியும், ரிலாக்ஸாக அவர் நிறையா கற்றுக்கவும் முடியும், அதை சொல்லியும் கொடுக்க முடியும். பட் ஃபீல்டில் இறங்கி பேட்டிங் பண்ணும்போது உள்ள ப்ரெஷர் இருக்குது தெரியுமா? ஒரு பேட்ஸ்மேன் உள்ளே இறங்குறாருன்னா எவ்வளோ ஆடியன்ஸ் பார்க்குறாங்க, தௌசண்ட்ஸ் ஆஃப் ஆடியன்ஸ் லைவாக நேரடியாக பார்க்குறாங்க, ப்ளஸ் டெலிகாஸ்ட் போகுது, மில்லியன் கணக்கான பீப்புள்ஸ் பார்க்குறாங்க. அந்த ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்காக அந்த பேட்ஸ்மேன் மைண்டில் வந்துடும். ரெண்டாவது ஒரு ஃபியர் வர ஆரம்பிக்கும். இன்கேஸ் போன உடனே ஃபஸ்ட்டு பால் அவுட் ஆகிட்டா என்ன பண்ணுறது? இந்த ஃபியர் ஆட்டோமேட்டிக்காக வரும். அந்த ஸ்ட்ரெஸ், ஃபியர் எல்லாத்தையும் மைண்டில் ஏற்றிக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் வந்துடும். அதுக்கப்புறம் இவங்களோட பேட்டிங் ஸ்கில்ல இவங்க கற்றுக்கிட்ட விஷயங்களை அங்கே வந்து டிப்ளாய் பண்ணும்போது தான் அவங்களால ஒரு நல்ல பேட்ஸ்மேனாக வந்து வர முடியுது. இந்த சேம் வே ட்ரேடிங் டெர்மினலில் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரேடிங் எடுக்கிறதுக்கு தயாராக உட்காந்துருக்கோம் இல்லையா? அந்த டைமே நமக்கு வந்து ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிரும். இப்போ எடுக்கலாமா, இது ரைட் டைமாக ட்ரேட் எடுக்கிறதுக்கு, இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாமா, மேபி நம்ம ட்ரேட் எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் ஆப்போசிட்டில் போக சான்சஸ் இருக்கா, ஸோ இன்கேஸ் லாஸ் வந்தால் என்ன பண்ணுறது? ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த டென்ஷன் வந்து நம்ம மைண்டில் வந்து உட்காந்துரும். ஸோ மைண்டு ஒரு சைடு ப்ரெஷர் ஏரியா, பாதி ஏரியாவை ப்ரெஷர் வந்து ஆக்குபை பண்ணிடுச்சுன்னா உண்மையிலேயே நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள், மார்க்கெட்டை பற்றியான தெரிஞ்ச விஷயங்கள், ஈவன் ஒரு கேண்டில் ஸ்டிக்கை பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த ப்ரெஷரில் வந்து அந்த கேண்டில் ஸ்டிக்கை கவனிக்காமல் விட்டுருப்பீங்க. நீங்கள் ப்ரீ மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணும்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்தது அப்படின்னா நம்ம வந்து இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும், அல்லது இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஃபார்மேஷனுக்காக இருக்கணும்னு நிறைய ஐடியா வச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் ட்ரேடிங் டெர்மினலில் உட்காரும்போது ஒரு சில விஷயங்கள் மறந்து போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ ட்ரேடிங்கில் மட்டும் இல்லை, எந்த ஃபீல்டுலேயுமே நம்ம சக்ஸஸ் ஆகுறதுக்கு அந்த பர்டிகுலர் ஃபீல்டை பற்றியான பேசிக் நாலேஜ் இதெல்லாம் வந்து நம்ம அக்வயர் பண்ணிக்கிறது எவ்வளவு இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவு இம்பார்ட்டன்ட் நம்மளுடைய மைண்ட் செட்டை அந்த ஃபீல்டில் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணும்போது நம்ம மைண்ட் செட்டை வந்து எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு ட்ரைனிங் ஆகி அதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தான், ஸோ ரெண்டும் கனெக்ட் ஆகும்போது தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் ஆர் சக்ஸஸ்ஃபுல் ஸ்போர்ட்ஸ்மேன் எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி சக்ஸஸ் ஆகிறதுக்கு நாலேஜ் ஒரு பார்ட், நம்மளுடைய மைண்ட் செட் இன்னொரு பார்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ட்ரேடு எடுக்கிறதுக்கு முன்னால், ட்ரேடு எடுத்ததுக்கப்புறம் என்னென்ன மாதிரி மைண்டு நாய்ஸ் வருது நமக்கு, அதை வந்து நம்ம எப்படி வந்து ஓவர் கம் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ இந்த சைக்காலஜிக்கல் பார்ட் வந்து ட்ரேடிங்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த அளவுக்கு நம்ம ட்ரேடிங்கோட பேசிக்ஸ், டெக்னிக்கல்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் நம்மளுடைய மைண்ட் செட். ஓகே, நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். ட்ரேடு எடுக்கும்போது ஃபுல் கான்ஃபிடெண்ட்டாக எடுப்பீங்க, ஆர்டர் கிளிக் பண்ணிடுவீங்க, ஓகே. ஆனால் நம்ம ஆர்டர் பிளேஸ் ஆன மேக்ஸிமம் ஒரு 1 மினிட்டுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் ஆர் ஃபியர் ஆர் ப்ரெஷர் என்ன வேணால் சொல்லலாம், மைண்ட் செட், அதாவது மைண்ட் நாய்ஸ்னு வச்சுக்கோங்களேன், நாய்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து பிகினர்ஸுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக இது வந்து குறையும். ஜீரோ ஸ்ட்ரெஸ்ஸில் ட்ரேட் எடுக்கிறவங்க யாருமே கிடையாது. ஈவன் வெரி வெல் எக்ஸ்பீரியன்ஸ், ஈவன் ஒரு 10 இயருக்கு மேலேயே வந்து ரெகுலராக ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு ட்ரேடருக்கும் கூட ட்ரேட் எடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு ப்ரெஷர் வந்து அவர் மைண்டில் வரும். திஸ் இஸ் நார்மல். ஆனால் பிகினர்ஸுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் அதை நம்ம குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். கம்ப்ளீட்டாக எலிமினேட்
பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது, எலிமினேட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ட்ரேட் எடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம மைண்டில் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கணும். இருந்தால் தான் வந்து ட்ரேட் எடுத்ததுக்கப்புறமும் சரி, எடுக்கிறதுக்கு முன்னாலேயும் சரி ப்ரெஷர் இருந்தால் தான் நம்ம வந்து ஆக்டிவாக எல்லா விஷயங்களையும் கவனிக்க முடியும். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ, ஜீரோ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ அந்த மாதிரி ட்ரேடு பண்ணணும்னா ஒரே ஒரு வழி வந்து பேப்பர் ட்ரேடிங் பண்ணுறது தான். அதனால தான் நிறையா பேர் சொல்லுவாங்க, எத்தனை நாள் எத்தனை வருஷம் நீங்கள் பேப்பர் ட்ரேடிங் பண்ணாலும் அந்த பேப்பர் ட்ரேடிங்கை வச்சு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி ரியல் ட்ரேடிங்கில் சக்ஸஸ் ஆக முடியாது அப்படிம்பாங்க. ஏன்னா பேப்பர் ட்ரேடிங்கில் வந்து நோ ஸ்ட்ரெஸ், ஃப்ரீயாக நம்ம ட்ரேட் பண்ணுறோம். பேப்பர் ட்ரேடிங் வேறு, ரியல் ட்ரேடிங் வேறு. ஸோ எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடருக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கும். கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ்ஸோட பண்ணுற ட்ரேடு தான் வந்து சக்ஸஸ் ஆகும். ஸ்ட்ரெஸ் இல்லாமல் யாருமே ரியல் ட்ரேடு பண்ண முடியாது. அன்லஸ் அதர்வைஸ் அந்த மணி வந்து வேறு யாராவது அவங்களுக்கு கொடுத்த மணியாக இருந்தாலும் இல்லையா, அவங்க சொந்த பணமாக இருந்தால் கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் இருக்கும். இந்த பயம் நார்மலாக நம்ம ட்ரேடில் என்ட்ரு ஆகுறதுக்கு முன்னால் ஒரு பயம் இருந்துக்கிட்டு இருக்கும். என்னது, இது தப்பான என்ட்ரி ஆயிருமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். ட்ரேடு எடுத்ததுக்கப்புறம் பயம், என்ன பயம் இருக்கும், மேபி மார்க்கெட் நமக்கு எகென்ஸ்டாக போயிருமோ, நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணியிருக்கலாமோ, ஓகே, அந்த மாதிரி ஒரு பயம். அப்புறம் மார்க்கெட் நம்ம ட்ரேட் எடுத்தாச்சு, கொஞ்சமாக வந்து நமக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகுது, அப்போ ஒரு பயம். கொஞ்சம் வெயிட் பண்ணி இந்த இடத்துல எடுத்துருக்கலாமோ, கொஞ்சம் சீக்கிரமே எடுத்துட்டோமோ அப்படின்ற ஒரு பயம். அப்புறம் ஓரளவு நம்ம ப்ராஃபிட் வந்ததுக்கப்புறம் ப்ராஃபிட்டை புக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ரெடி ஆகும். ஆனாலும் ஒரு பயம் வரும், நம்ம புக் பண்ணதுக்கப்புறம் இன்னும் ப்ராஃபிட் அதிகமாக போகுமோ, நம்ம வந்து ஏர்லியாகவே ப்ராஃபிட்டை புக் பண்ணுறோமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். ஒரு வழியாக ட்ரேடை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு, ப்ராஃபிட் பண்ணியாச்சு. அப்போ வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் என்னென்னா, எதுக்கு நம்ம இவ்வளோ தூரம், மீன்ஸ் நம்ம வந்து ட்ரேட் எடுத்தோம், ப்ராஃபிட் பண்ணியாச்சு, ரீசனபிள் ப்ராஃபிட், ஹாப்பி. ஆனாலும் மறுபடியும் ஒரு ஸ்ட்ரெஸ், ஏன் நம்ம இவ்வளோ தூரம் ஃபியர் ஆகி இவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆளாகி இந்த ட்ரேடை சக்ஸஸ் பண்ணியிருக்கோம். எப்படியா இருந்தாலும் இந்த ட்ரேடு நடந்து தான் இருக்க போகுது, நம்ம ட்ரேடு எடுத்து தான் இருக்க போகிறோம், ட்ரேடை வின் பண்ணி தான் இருக்க போகிறோம். ஆனால் ஏன் இவ்வளோ நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிறோம்னு சொல்லி அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை பில்ட் பண்ணும் மைண்டுக்குள்ளே. ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன, மார்க்கெட்டா? நம்ம ட்ரேட் எடுத்ததுக்கப்புறம் நமக்கு எகென்ஸ்டாக கொஞ்சம் தூரம் போய் நம்மளை பயமுறுத்தி, அப்புறம் மறுபடியும் நமக்கு ஃபேவராக போய் மறுபடியும் ரிட்டர்ன் வந்து பயமுறுத்தி, மார்க்கெட் வந்து நம்மளோட எனிமியா, இல்லை நம்மளை ஸ்ட்ரெஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் மார்க்கெட் அந்த மாதிரி போகுதா? கண்டிப்பாக கிடையாது. இதுக்கு எல்லாமே காரணம் நாம தான், நம்மளோட மைண்ட் செட்டு தான். நம்மளுடைய மைண்ட் செட்டை நம்ம வந்து மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஃபியர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் குறைச்சி ஸ்மூத்தாக ட்ரேட் பண்ண முடியும். ஸோ மார்க்கெட் வந்து நம்ம இனிமே கிடையாது, இந்த மைண்ட் நாய்ஸுக்கு ப்ராப்ளமே நாம தான். ஸோ நம்மளோட ஆக்ஷன்லேயே வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் எப்படின்னு ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ இந்த மைண்ட் நாய்ஸை எப்படி குறைக்கலாம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், உங்களுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் வச்சுருக்கிறீங்க, அந்த பணம் வந்து உங்களுடைய நெட்ஒர்த் இருக்குல்ல, டோட்டல் நெட்ஒர்த். மேபி நீங்கள் பேங்க்கில் எஃப்டி வச்சுருக்கலாம், இல்லை மேபி கோல்டு வச்சுருக்கலாம், இல்லை வந்து ஏதாவது பாண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்டு அந்த மாதிரி வாங்கி வச்சுருக்கலாம். ஸோ இந்த வேல்யூ இருக்குல்ல, அந்த வேல்யூவில் ரொம்ப கம்மியான போர்ஷன் தான் முதல்ல உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்லேயே இருக்கணும். மேபி உங்களுடைய டோட்டல் நெட்ஒர்த் ஒரு 20 லட்ச ரூபா வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, 10 லட்ச ரூபான்னு வச்சுக்கோங்க. 2 லட்ச ரூபாய்க்கு மேலே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்லேயே இருக்கக்கூடாது. மேக்ஸிமம் வந்து ஒரு 2 lakhs. இது என்னுடைய சஜஷன், ஒருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி மாறலாம். ஸோ இந்த பாயிண்ட்டுக்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டு வரும்போதே நம்ம வந்து ஓரளவு இந்த ட்ரேடிங் பண்ணும்போது வர மைண்ட் நாய்ஸை கம்மி பண்ணிட்டுன்னு அர்த்தம். சில பேர் வந்து டோட்டல் நெட்ஒர்த் எங்கே சார் இருக்குது, ஆல்ரெடி வெளியே வந்து கடன் ஒரு 5 லட்ச ரூபா இருக்குது, ஸோ ட்ரேடு பண்ணுறதுக்காக நான் ஒருத்தர்கிட்ட ஒரு 1 லட்ச ரூபா கடன் வாங்கி ஒரு 1 இயரில் திருப்பி தந்துறேன்னு சொல்லி அதை வாங்கி வச்சு ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ட்ரேடிங் பண்ணாதீங்க. இன்னும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகி இன்னும் உங்கள் லைஃப்பில் வந்து ப்ராப்ளம்ஸ் தான் அதிகமாகும். கடன் வாங்குகிற பணம் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடாது. டோட்டல் நெட்ஒர்த்தில் ஒரு சின்ன போர்ஷன் மட்டும்தான் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் இருக்கணும். இன்னொரு விஷயம், சில பேர் நான் ஒரு சேஃபுக்காக வந்து எக்ஸ்ட்ரா போட்டு வச்சுருக்கேன், பட் நான் அதை ட்ரேட் பண்ண மாட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் டெய்லி எடுக்கிற ட்ரேடே ஒரு சின்ன லெவலில் சொல்கிறேன், டெய்லி வந்து ஒரு லாட் எடுக்க போகிறேன். ஸோ எவ்வளோ ஆக போகுது, மேக்ஸிமம் ஒரு லாட்டுக்கு வந்து நிஃப்டியோட ஒரு லாட் ஆப்ஷன் தான் பை பண்ண போகிறேன். ஓகே, ஒரு 20,000 ஒரு 15,000 20,000 வருது, இல்லை 25,000 ரூபா வருதுன்னு வைங்க. மேபி நீங்கள் மந்த்லி ஆப்ஷன் எடுத்தால் உங்களுக்கு அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் எவ்வளோ வச்சுக்கலாம் மேக்ஸிமம். உங்களுடைய டெய்லி லாஸ் வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணது ஒரு லாட்டுக்கு வந்து ஒரு 2,000 ரூபா லாஸு, ப்ராஃபிட் வந்து 2,500 அல்லது 3,000 இருக்குது. ஸோ உங்களுக்கு ட்ரேட் எடுக்கிறதுக்கு தேவைப்படுற அமௌண்ட்டு ஒரு 20,000 ரூபா. அதில் நீங்கள் எவ்வளோ வச்சுருக்கலாம் உங்களுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்டில்? 20,000 ரூபா தான் தேவைப்படுது அப்படின்னா
ஒரு 60,000 ஒரு 70,000 மேக்ஸிமம் 50,000 கூட போதும். ஏன்னா உங்களுடைய ஒரு நாள் ஸ்டாப் லாஸ் நீங்கள் டிசைட் பண்ணியிருக்கிறது 2,000 ரூபா தான். ஸோ ஒரு 4-5 லாஸ் கன்ஸ்டிக்யூவன்ட் 4-5 லாஸ் வந்தால் கூட நீங்கள் வேணுங்கிற போது டாப்அப் பண்ணிக்கலாம். ஆனால் என்கிட்ட வந்து காசு இருக்குது, நான் அதனால் வந்து பேங்க்கில் இருக்கிறதுக்கு போல நான் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு 3 லட்சத்தையோ 4 லட்சத்தையோ அது சும்மா இருக்குது, சேஃபாக அங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கவே கூடாது. ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் நமக்கு தேவையான அமௌண்ட்டு மட்டும்தான் இருக்கணும். கடன் வாங்கின அமௌண்ட்டு ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடாது. நம்மளுடைய டோட்டல் நெட்ஒர்த்தில் ஒரு சின்ன போர்ஷன். என்னுடைய சஜஷன் வந்து 20%. இதை நீங்கள் செட் பண்ணிட்டீங்களாவே ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபியரை வந்து ஓரளவு குறைச்சிட்டிங்க. ட்ரேடிங்கில் வரும்போதே வந்து உங்களுடைய ஃபியர் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். இதை யாரும் ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு தான் காலையில் எழுந்த உடனே டென்ஷன் ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி ட்ரேடிங் என்ன நடக்க போதோ, லாஸ் வருமா ப்ராஃபிட் வருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் இருக்கிற அமௌண்ட். ஓகே, அடுத்து நம்ம டாபிக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஃபியர் பார்ட்டுக்கு வருவோம். ஃபஸ்ட்டு ட்ரேடு எடுக்கிறதுக்கு முன்னால் ஒரு ஃபியர் வரும். இங்கே எடுக்கலாமா, ஒரு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிருமோ, அதை எப்படி போக்குறது அப்படின்னா, ட்ரேடு எடுக்கிறதுக்கு முன்னால் ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் இன்றைக்கி காலையிலே அதுக்காக ஒரு 1 ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நேற்று நடந்த மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி நீங்களா ஒரு டிசிஷன் வச்சுக்கோங்க. எந்த டிசிஷனும் ரைட்டோ ராங்கோ கிடையாது. 100% வந்து ரைட்டான ப்ரிடிக்ஷன் பண்ணுறவங்க வந்து யாருமே கிடையாது. எவ்வளோ பெரிய ட்ரேடராக இருந்தாலும் சரி, அவங்களோட ப்ரிடிக்ஷன் தப்பாக போகலாம். ஸோ நமக்கு தெரிஞ்ச அளவு ப்ரிடிக்ஷன் வந்து பண்ணிடுங்க. இப்போ இன்னைக்கு காலையில் நான் வந்து என்னுடைய ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் வந்து போட்டிருந்தேன் 23,920 மேலே வந்து போச்சு அப்படின்னா ட்ரை பண்ணலாம். 24,000 கன்ஃபார்மாக ரீச் ஆகும். ஈவன் பிரேக் அவுட் ஆகி 24,025 வரைக்கும் போகும்னு சொல்லி நான் என்னுடைய அனலைசிஸில் சொல்லியிருந்தேன். ஸோ இது என்னுடைய நம்பிக்கை. இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தேன், ஈவன் இதுக்கு கீழே கூட தைரியமாக எடுக்கலாம், அதாவது கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்கன்னா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ என்ன அப்படின்னா, ட்ரேடு எடுக்கிறதுக்கு முன்னால் நம்மளுடைய ப்ரீ பிளான் கரெக்டாக இருந்ததுன்னு வைங்களேன், நம்ம பிளான் பண்ணி வச்சபடி, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்துருச்சு, அவ்வளோதான், என்ட்ரு பண்ணிட வேண்டியது தான், ட்ரேடில் ஜம்ப் ஆகிட வேண்டியது தான். ஸ்டாப் லாஸ் சின்ன ஸ்டாப் லாஸ் தான் இருக்குது, ஏன்னா ஆல்ரெடி இங்கே வந்துச்சு இல்லையா. ஸோ சின்ன ஸ்டாப் லாஸை டிஃபைன் பண்ணியாச்சு. நம்ம வந்து பண்ணி வச்சுருந்த ப்ரீ பிளான் படி மார்க்கெட் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதை யோசிச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ நம்மளுடைய செட்டப்புக்காக நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து ட்ரேடு ஐயோ இப்படி எடுக்கலாமா, இப்போ எடுக்கலாமா அப்படிங்கிற பயமே இருக்காது. ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி பிளான் பண்ணியாச்சு நம்ம ட்ரேடை. அந்த செட்டப் வந்துச்சுன்னா, அந்த இடத்துல வந்துச்சுன்னா எடுக்க போகிறோம். அது லாஸ் ஆச்சுன்னா எவ்வளோ வரைக்கும் நம்ம லாஸ் கொடுக்கலான்னு ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சிட்டோம். ஸோ எதுக்கு வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்தே டென்ஷன்? நமக்கு தான் ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டோமே, அந்த பிளான் வந்தால் தானே எடுக்க போகிறோம். ஸோ ட்ரேடு எடுக்கிறதுக்கு முன்னால் உள்ள ஃபியர் போயிடுச்சு. ஓகேவா? இன்னைக்கு பிளான் படி இதுக்கு மேலே வந்தால் ட்ரேட் எடுக்கலாம். இப்போ லாங் போயிட்டுருக்கு, மேபி ரிவர்ஸ் வந்து ஹிட்டாக நம்மளுடைய ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணலாம், நோ இஷ்யூ. கன்ஃபார்மாக ஹிட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வந்துச்சுன்னா நான் இவ்வளோ தான் ஸ்டாப் லாஸ் கொடுக்க போகிறேன் இன்னைக்கு எனக்கு இவ்வளோ லாஸ். அதே மாதிரி நேற்று வந்து என்ன சொல்லியிருந்தேன், இந்த லைனுக்கு மேலே கன்ஃபார்மாக புல்லிஷ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். வெயிட் பண்ணுற வரைக்கும் எனக்கு வந்து ஆக்சுவலாக ஒன்றும் நாய்ஸ் இல்லை, மைண்ட் நாய்ஸ் இல்லை. மார்க்கெட் நமக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனாக போச்சு. நான் ட்ரேடே எடுக்கலை. ஸோ எதுக்கு ஒரி பண்ணணும்? இதுக்கு மேலே போயிட்டு கொஞ்சம் சஸ்டைன் ஆனால் தான் எடுக்க போகிறோம். ஈவன் சில பேர் எடுத்துருந்தா கூட சின்ன ஸ்டாப் லாஸ், இந்த சின்ன ஸ்டாப் லாஸில் ஸ்டாப் லாஸ் கொடுத்துருக்க போகிறீங்க. எதுக்கு இவ்வளோ பெரிய ஃபால் வருமோ அப்படின்ற பயம் எதுக்கு? அவ்வளோ பெரிய ஃபால் வந்தாலும் அது எனக்கு லாஸ் ஆகாது, ஏன்னா என்னுடைய ஸ்டாப் லாஸ் சின்ன ஸ்டாப் லாஸ் தானே, செட்டப் வந்தால் மட்டும்தானே ட்ரேட் எடுக்க போகிறேன் அப்படின்னு இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னால் உள்ள ஃபியர் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஓகே, அதே மாதிரி ட்ரேடு எடுத்தோன்னே வர்ற ஃபியர். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ட்ரேட் எடுத்துட்டேன். ட்ரேட் எடுத்தோன்னா என்னுடைய டார்கெட் வந்து 24,000 வச்சுருக்கேன்னு வைங்க. ஜஸ்ட் 80 பாயிண்ட்ஸ் தான். ஆப்ஷனில் வந்து ஒரு 40-50 பாயிண்ட்ஸ் கிடைக்கலாம். ஓகே, ட்ரேடு எடுத்த உடனே என்னுடைய டார்கெட் இம்மீடியட்டாக போயிடணும் அப்படின்னு நான் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு வைங்க, அப்போ தான் வந்து ஃபியர் ஸ்டார்ட் ஆகும். நம்மளுடைய விருப்பத்துக்கு மார்க்கெட் போகாது. மார்க்கெட் எப்போ போகணுமோ அப்போ தான் ரீச் ஆகும். ஏதோ லக்கிலே ஒரு 50 ஒரு ட்ரேடு இல்லைன்னா ஒரு 20 ஒரு ட்ரேடு நீங்கள் என்ட்ரு பண்ணியிருப்பீங்க, அடுத்த 5 செகண்ட் இல்லை 10 செகண்டில் உங்கள் டார்கெட் ரீச் ஆகிருக்கும், ஒரே கேண்டில் ரீச் ஆகிரும். அது மாதிரி நடந்திருக்கு, நிறையா எனக்கு நடந்திருக்கு. அது எப்போவாது நடக்கிற விஷயம். ட்ரேடு எடுத்துட்டால் எடுத்தாச்சு, ஸ்டாப் லாஸ் எனக்கு இவ்வளவு ஸ்டாப் லாஸ் கொடுக்க தயாராக இருக்கேன், டார்கெட் ரீச் ஆகும்போது ஆகட்டும். ஓகேவா? அதை வந்து நான் எடுத்த உடனே டார்கெட் ரீச் ஆகிடணும், உடனே நான் வந்து ரிலீஸ் ஆகிட்டு ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த மைண்ட் செட்டை நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா ட்ரேடு எடுத்ததுக்கப்புறம் அந்த பயம் வரவே வராது மீன்ஸ் கம்ப்ளீட்டாக குறைஞ்சிரும். அப்புறம் இன்னொரு விஷயம், ட்ரேடு எடுத்தாச்சு, பிளான் பண்ணோம், நம்ம செட்டப்புக்காக வெயிட் பண்ணோம், ட்ரேடு எடுத்தாச்சு. ட்ரேடு எடுத்து கொஞ்சம் நேரம் நல்லா போயிட்டுருக்கு. திடீர்னு என்ன ஆகுது, மார்க்கெட் நமக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் கீழே வருது. அப்போ பயம், எங்கே நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருமோ, இன்றைக்கும் நமக்கு லாஸ் தானா அப்படின்ற ஒரு பயம்.
அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ட்ரேட் எடுத்தாச்சு, ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே வச்சுருக்கிறோம். கொஞ்சம் தூரம் போச்சு, இப்போ மறுபடி நம்ம ட்ரேடு எடுத்த இடத்துக்கே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கூட கீழே வருது. ஆல்மோஸ்ட் ஸ்டாப் லாஸ் போயிருமோ அப்படின்ற பயம் புல் பேக் நடக்கும்போது, நம்மளோட இதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷன் நடக்கும்போது. இதை வந்து நாம தான் வந்து ட்ரெயினாக பண்ணிக்கணும். நம்ம ஏன் இப்படி நினைக்கக்கூடாது? நம்ம ட்ரேட் எடுத்துட்டோம், நம்ம ட்ரேட் எடுத்து கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் நிறையா பையர்ஸ் வந்துட்டாங்க. ஸோ அவங்களுடைய ஸ்டாப் லாஸ் எல்லாமே நம்ம ட்ரேடு எடுத்த இடத்துல இருக்குது. மேபி இஸ் ரவுண்ட் நம்பராக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 920 அப்படிங்கிறது ஒரு யூனிக் நம்பர். ரொம்ப லாங்காக ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி சில யூனிக் நம்பர்ஸ் இருக்குது. 23,920 இஸ் ரொம்ப யூனிக் நம்பர். அப்பப்போ வந்து அங்கே சப்போர்ட் எடுக்கும், ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும். ஓகே, ஸோ அவங்களுடைய ஸ்டாப் லாஸ் எடுக்கிறதுக்காக மார்க்கெட் கீழே வருது. பட் மார்க்கெட் அல்டிமேட்லி நம்ம டைரெக்ஷனில் தான் போகும் அப்படின்னு நம்மளை ட்ரெயின் அப் பண்ணிக்க வேண்டியது, நம்மளுடைய மைண்டை வந்து அந்த மாதிரி மாற்றிக்க வேண்டியது. இது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இருந்தாலும் நமக்கு நாமளே சொல்லிக்க வேண்டியதான். வேறு என்ன, ட்ரேட் எடுத்தாச்சு, டார்கெட்டுக்கோ அல்லது ஸ்டாப் லாஸ்க்கோ வெயிட் பண்ணுறோம். இதுக்கு நடுவில் வந்து மார்க்கெட் நம்மளுடைய நமக்கு ஆப்போசிட்டாக போகுது அப்படின்னா வேறு என்ன பண்ண முடியும்? நம்ம மைண்டை நம்ம தான் வந்து ட்ரெயினாக பண்ணிக்கணும். ஓகே, மார்க்கெட் கீழே போகிறது ஸ்டாப் லாஸ் எடுக்கிறதுக்காக, வேறு யாராவதோட ஸ்டாப் லாஸ் எடுக்கும், பட் நம்ம ஸ்டாப் லாஸ் எடுக்காது அப்படின்னு நம்ம வந்து நம்ம மைண்டை நாமளே ட்ரெயினாக பண்ணிக்க வேண்டியது தான். நோ அதர் வே. ஓகே, இது வந்து பை எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு நடக்கும். பை எக்ஸ்பீரியன்ஸில் என்ன, இது மாதிரி நிறைய ஈவெண்ட் உங்களுக்கு ஒரு 10-20 ட்ரேடு அந்த மாதிரி ஒரு 10-20 ட்ரேடு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த மைண்ட் நாய்ஸும் குறைஞ்சிரும். அடுத்து முக்கியமான பாயிண்ட்டு, நம்மளுடைய டார்கெட்டுக்கிட்ட வந்துருச்சு, நம்ம வச்ச டார்கெட்டுக்கிட்ட வந்துருச்சு, ப்ராஃபிட் எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட் வந்துருச்சு. கட் பண்ணுவோமா இல்லை வந்து இன்னும் வெயிட் பண்ணுவோமா, மேலே போகட்டுமா, இன்னைக்கு ப்ராஃபிட்டை வந்து டபுள் ஆக்கிடலாமா, இந்த ஃபியர் ஸ்டார்ட் ஆயிரும். ப்ராஃபிட் வந்தாலும் ஃபியர், லாஸ் வந்தாலும் ஃபியர், கன்ஃபர்மேஷன் கிடைக்கலனாலும் ஃபியர். பாருங்கள், இது எல்லாருக்கும் நடக்கிறது தான். நம்ம எதிர்பார்த்த ப்ராஃபிட்டுக்கு வந்தாச்சு, அப்போ மறுபடியும் மைண்ட் நாய்ஸ், இந்த இடத்துல ப்ராஃபிட்டை புக் பண்ணுவோமா இல்லை ஜஸ்ட் வெயிட் பண்ணுவோமா, மேபி இன்றைக்கி வந்து டபுள் ட்ரிபிள் ஆயிருமா அப்படிங்கிற ஃபியர் வருது. என்ன பண்ணலாம்? இதுக்கு என்னுடைய அட்வைஸ், ஆனால் இந்த அட்வைஸை நிறைய பேர் எடுத்துப்பீங்களா எடுத்துக்க மாட்டீங்களான்னு தெரியாது. என்னுடைய அட்வைஸ், டார்கெட் வந்துருச்சா புக் பண்ணிடுங்க. நீங்கள் புக் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் உங்கள் டைரெக்ஷன்லேயே போய் மேபி இன்றைக்கி வந்து டபுள் ட்ரிபிள் ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி மார்க்கெட் போயிருக்கலாம். அதை நினச்சி வருத்தப்படக்கூடாது. ஏன்னா ஒரு சிம்பிள் லாஜிக் சொல்கிறேன், மார்க்கெட் ஒரு நாளைக்கு டெய்லி 200 பாயிண்ட் 300 பாயிண்ட் மூவ் ஆகிட்டு இருக்குது. காலையில் ஒரு 250 பாயிண்ட் மேலே போகுது, அப்புறம் ஆஃப்டர்நூன் 300 பாயிண்ட் கீழே வருது. எல்லா ப்ராஃபிட்டையும் நம்ம புக் பண்ண முடியுமா? இஸ் இட் ரியலி பாசிபிள்? யோசிச்சு பாருங்கள். எல்லா ப்ராஃபிட்டையும் நம்ம எடுத்துக்கிட்டால் மார்க்கெட்டில் எத்தனை மில்லியன் பீப்புள் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கெல்லாம் ப்ராஃபிட் வேண்டாமா? அப்படி திங்க் பண்ணி பாருங்கள். மார்க்கெட்டோட எல்லா மூமெண்ட்டையும் கம்ப்ளீட்டாக 100% நாம் வந்து கேப்சர் பண்ணணும் அப்படின்றது வந்து இம்பாசிபிள் ஃபஸ்ட்டு. தென் லாஜிக்கலி அது கரெக்டும் கிடையாது. எப்படி நம்ம மட்டுமே கம்ப்ளீட்டாக எல்லா ப்ராஃபிட்டையும் கேப்சர் பண்ண முடியும்? ஸோ முடியாது. அதனால் நான் ஃபாலோ பண்ணுறது, டார்கெட் நம்ம முன்னால் இவ்வளவுக்கு வந்தால் நம்மளுடைய ப்ராஃபிட் இவ்வளோ இருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்கு வந்ததுன்னா நம்ம ப்ராஃபிட் மீட் ஆயிடுச்சு, பீஸ்ஃபுல்லாக எக்ஸிட் ஆகிடணும். இன்கேஸ் நீங்கள் ரிஸ்க் எடுத்து பரவாயில்ல, இன்றைக்கி வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி போய் என்னோட எஸ்எல் ஹிட் ஆனாலும் பரவாயில்ல, இன்றைக்கி நான் வந்து டபுள் ப்ராஃபிட் எடுக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்குவோம். மார்க்கெட்டும் கரெக்டாக உங்கள் டைரெக்ஷன்லேயே போய் அன்றைக்கி டபுள் இல்லை ட்ரிபிள் ஆயிடுச்சு. நீங்கள் எதிர்பார்த்த அன்றைக்கி 1 டே ப்ராஃபிட் வந்து 3 மடங்கு அதிகமாக கிடச்சிருச்சு. அதில் ஒரு பெரிய ட்ராபேக் ஒன்று இருக்குது. என்ன தெரியுமா? நாம் எவ்வளவு தான் கிளவர்னஸாக இருந்தாலும், எவ்வளவு தான் மென்டலி ஸ்ட்ராங்காக இருந்தாலும், நாம் எல்லாருமே ஹியூமன் பீயிங்க்கு உள்ள சில குவாலிட்டி எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து 3x ப்ராஃபிட் எடுத்துட்டீங்க, எதிர்பார்த்த ப்ராஃபிட்டோட 3 டைம் எடுத்துட்டீங்க. நாளைக்கு நீங்கள் ட்ரேட் ஆரம்பிக்கும் போது உங்கள் மைண்டில் ஸ்ட்ரெஸ்ஸு சுத்தமாக இருக்காது. 0 ஸ்ட்ரெஸ்ஸில் தான் நாளைக்கு வந்து ட்ரேட் எடுப்பீங்க. ஏன்னா நேற்று வந்து 3 டைம் ப்ராஃபிட் எடுத்துட்டோம் அப்படின்ட்டு 0 ஸ்ட்ரெஸ்ஸில் ட்ரேட் எடுப்பீங்க. ஏற்கனவே நான் என்ன சொல்லியிருக்கேன், ட்ரேட் எடுக்கும்போது ஸ்ட்ரெஸ்ஸு கண்டிப்பாக அவசியம். ஃபியர் 0வாக இருக்கக்கூடாது, அட்லீஸ்ட் மினிமம் ஃபியர் வந்து இருக்கணும். அப்போ தான் அந்த ட்ரேட் வந்து எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இன்றைக்கி நீங்கள் பெரிய ப்ராஃபிட் பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து ரொம்ப சாதாரணமாக ஓகே எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரேட் எடுப்பீங்க. அந்த ட்ரேடு கன்ஃபார்மாக லாஸ் தான் ஆகும். ஏன்னா நீங்கள் ஒரு ஃபியரும் இல்லை, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை, ஜஸ்ட் லைக் தட் அப்படி ஒரு பேப்பர் ட்ரேடு மாதிரி எடுத்துகிட்டு போகிறீங்க. அந்த ட்ரேடில் வந்து நீங்கள் எந்த எஃபர்ட்டும் போட்டிருக்க மாட்டீங்க அந்த ட்ரேடை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது லாஸ் ஆகும். அந்த லாஸ் ரீச் ஆகும்போது தான் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா நீங்கள் யூஸ்வலாக எஸ்எல் வந்து ஸ்ட்ரிக்ட் எஸ்எல், இதோடு வந்தால் எஸ்எல் என்னுடைய லாஸை புக் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? ஆனால் அன்னைக்கு வந்து என்ன பண்ணுவீங்க, நேற்று 3 மடங்கு ப்ராஃபிட் இருக்குது, இன்றைக்கி இந்த எஸ்எல் வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் கீழே வரட்டும்,
இது வரைக்கும் வரட்டும், இந்த ஒரு ரவுண்ட் நம்பர் வரைக்கும் இப்படியே பண்ணி நேற்று எடுத்த எக்ஸ்ட்ரா 2 மடங்கு ப்ராஃபிட்டை இன்றைக்கி லாஸ் பண்ணிடுவீங்க. லாஸ் பண்ணாலும் உங்களுக்கு ரொம்ப பெயின் தெரியாது. என்ன நினச்சிப்பீங்க, ஓகே நேற்று வந்து 3x ப்ராஃபிட்டு, இன்றைக்கி அதில் பாதி வந்து போயிடுச்சு, நோ ப்ராப்ளம், ஸ்டில் ஹாஃப் ப்ராஃபிட் இருக்குது நமக்கு அப்படின்ட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பீங்க. அதற்கு அடுத்த நாள் ட்ரேடிங் வரும்போது ரியல் எஃபர்ட் போட்டிருப்பீங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் எடுத்திருப்பீங்க. ஆனால் பை பேட் லக் அந்த ட்ரேடு ஃபெயிலியர் ஆகி எஸ்எல் போயிருக்கும். அப்போ தான் வந்து ரியல் பெயினே ஸ்டார்ட் ஆகும். என்னது, ஃபஸ்ட்டு ஒரு நாள் 3 மடங்கு ப்ராஃபிட் எடுத்துகிட்டு அடுத்த 2 நாளில் அந்த 3 மடங்கு ப்ராஃபிட்டும் காலியாகி 0ல் வந்து நிற்போம். கடைசியாக பார்த்தால் 3 நாள் நம்ம ஒர்க் பண்ண எனர்ஜி தான் வேஸ்ட்டு. அப்போ தான் வந்து பெயின் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும், டார்கெட் வந்துருச்சு அப்படின்னா ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வெளில வந்துடுங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போனால் போகட்டுமே, நமக்குள்ளே ப்ராஃபிட் கிடச்சிருச்சு அவ்வளோதான். எல்லா ப்ராஃபிட்டையும் கேப்சர் பண்ணணும்னு நினைக்கிறது அவ்வளோவா வந்து சரியில்லை அப்படிங்கிறது இது என்னுடைய கான்செப்ட். இது நிறைய பேர் ஒத்துப்பாங்களா என்னன்னு தெரியல, பட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த கான்செப்டை எடுத்துக்கோங்க. ஆல் அப்பார்ட் ஃப்ரம் திஸ், நம்மளுடைய பொசிஷன் சைஸிங், நம்ம ட்ரேடிங்காக எவ்வளோ மணியை வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம், நம்மளுடைய நெட்ஒர்க்கில் இருந்து நம்ம கடன் இல்லாமல் இருக்கிறோமா, ட்ரேடிங் எடுக்கும்போது என்னென்ன மாதிரியான மைண்ட் செட்டை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும், இது எல்லாம் ஒரு பக்கம். ப்ளஸ் மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறது, அது வந்து தனி பார்ட். இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறது, நான் ஏற்கனவே அந்த கிரிக்கெட் எக்ஸாம்பிளில் சொல்லியிருப்பேன். இந்த கிரிக்கெட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறது ஒரு பார்ட், ஆனால் தெரிஞ்சுக்கிட்ட எல்லா விஷயங்களையும் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீல்டில் நின்று விளையாடுறது, அதுக்கு வந்து ஸ்ட்ராங்கான மைண்ட் டிசிப்ளின் அண்ட் மைண்ட் ஸ்ட்ரென்த், இது எல்லாமே தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி எமோஷ்னல் விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு பக்கம், ப்ளஸ் மார்க்கெட்டை கண்டினியூஸாக லேர்ன் பண்ணணும். எப்போவுமே வந்து லேர்னிங்கை நிறுத்திடக்கூடாது. நம்ம ஓகே எனக்கு தெரியும், ஓரளவு எல்லாம் தெரியும், டெய்லி நான் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வரக்கூடாது. மார்க்கெட்டை வந்து எப்போவுமே கற்றுக்கணும். அது ஒரு பார்ட் முடிஞ்சிருச்சு. மூணாவதாக ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் இருக்குது. சின்ன டாபிக் தான், சிம்பிளாக சொல்லிடுறேன். மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபிசிக்கல் ஹெல்த். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஃபிட்டாக இருக்கிறீங்க, ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுவீங்க, அந்த மாதிரியான இருந்தால் ஓகே. இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் டெய்லி, இல்லை ஒரு மெடிடேஷனோ, இல்லை ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் ஏதாவது ஒரு யோகாவோ, இதை வந்து ரெகுலராக காலையில் பண்ணுறத ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது நிச்சயமாக வந்து ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இதை எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஸோ எக்ஸசைஸ், மெடிடேஷன், யோகா இது ரொம்ப பூஸ்ட் பண்ணும். கன்ஃபார்மாக இதை வந்து நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். ப்ளஸ் நம்மளுடைய பர்சனல் லைஃப்பை வந்து ரொம்ப க்ளீனாக வச்சுக்கணும். மேபி உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது அப்படின்னா ரெகுலராக ப்ரேயர் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்களையும் வந்து நம்ம லைஃப்பில் சேர்த்துக்கணும். இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக இருந்து ரீசனபிள் ப்ராஃபிட் அஸ் லைக் ட்ரேடிங், இது எல்லாமே கைண்ட் ஆஃப் அனதர் பிஸ்னஸ் தான். எந்த பிஸ்னஸ் போட்டாலும் அதில் வந்து ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு தான் பண்ணணும்னு தானே ஃபஸ்ட் எய்ம் இருக்கும். ஸோ அதே மாதிரி ட்ரேடிங்லேயும் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன். நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ட்ரேடிங்கில் சக்ஸஸ் பண்ணுங்கள், பணம் சம்பாதிங்க. தேங்க்யூ ஸோ மச்.